ஊமைத்துறை அனுப்பின செய்தி கிடைச்ச உடனே திறமையான 200 வீரர்களை கொண்ட ஒரு சிறிய படையை அனுப்புனாங்க மருதுபாண்டியர்கள். இந்த படைக்கு குமார அழகுமுத்து என்பவர் தலைமை தாங்கினாரு. இவர் 1757ஆம் ஆண்டு கான் சாஹிப் யூசுப் கானால் கொல்லப்பட்ட கட்டாளம்குள பாளையக்காரர் அழகுமுத்துக்கோனின் மகன். இவரும் அவருடைய தந்தையைப் போலவே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினாரு. இதனால மருதுபாண்டியர்களின் கூட்டாளியா இருந்தாரு. ஊமைத்துறை உருவாக்கி கொடுத்த திட்டப்படி 1801ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி குமார அழகுமுத்துவும் அவரோடு வந்த வீரர்களும் மாறுவேடம் போட்டுக்கிட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சாங்க. சிறை காவலாளிகள் அசந்திருந்த நேரத்தில் சிறைச்சாலையை தாக்குனாங்க. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஊமைத்துறையையும் துரைசிங்கத்தையும் இன்னும் பல கைதிகளையும் தப்பிக்க வச்சாங்க. அப்போ ஏற்பட்ட சண்டையில் ஊமைத்துறையை நோக்கி ஒரு எதிரி வீரன் ஈட்டியை வீசினான். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஊமைத்துறைக்கு முன்னாடி பாஞ்சு வந்து அந்த ஈட்டியை தன்னுடைய மார்பில் தாங்கினாரு குமார அழகுமுத்து. அந்த ஈட்டி அவருடைய மார்பில் குத்தியது. இதனால அந்த இடத்திலேயே வீரமரணம் அடைஞ்சாரு. இப்படி தன்னுடைய உயிரை கொடுத்து ஊமைத்துறையுடைய உயிரை காப்பாத்தினாரு குமார அழகுமுத்து.